ஒழுக்கத்தின் மேன்மை அப்படிங்கிற தலைப்புல தான் இன்னைக்கு நாம சிந்திக்க போறோம். ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு மகரிஷி அவங்க ஒரு சாமியம், ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காங்க. என்ன ஃபார்முலா அப்படின்னா, எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராது நன்மை தரத்தக்க கூடிய அனைத்துமே ஒழுக்கம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒழுக்கம் அப்படின்றது ஒழுகுதல், ஒழுக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வீட்டுல மழை பெய்யுது, மழை பெய்யும் போது தண்ணி ஒழுகுது, சொட்டு சொட்டா ஒழுகிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி உயர்ந்தவர்களிடம் செய்திகளை நாம கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொண்டால் அந்த செய்திகள் நம்மள நாள் நாள் போக்குல நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒழுக்கம் நம்ம கிட்ட சிறப்பாக மலர்ந்து கொண்டே இருக்கும். மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதுதான் ஒழுக்கம். மகரிஷி நமக்கு 2 ஒழுக்க பண்பாடு கொடுத்துட்டாங்க. அம்மாவும் தவத்துல சொன்னாங்க, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் அப்படிங்கிறத, துன்பப்படுவோருக்கு நம்மாலான உதவிகளை செய்வேன், என்னாலான உதவிகளை செய்வேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மன அலைச்சூழல் விரைவு குறைந்து இருக்கும்போது இந்த மாதிரி வாழ்த்து, சங்கல்பம், வாழ்த்து எல்லாம் வரிசைப்படுத்தி நாம சொல்லும் போது அது நம்மளுடைய ஆல்பா மைண்ட்லயே பதிஞ்சு ரெஜிஸ்டர் ஆகி ஒவ்வொரு உயிர்த்துகள்லையும் பதிஞ்சு அது செயல்படுறதுக்கு நம்மளுடைய மைண்ட் அறிவு டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் நம்மளை உடனே எல்லாமே மாறிடாது. பட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நம்மளை திருத்தத்தை நம்ம கொண்டு வந்துகிட்டே இருந்தோம்னா அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பாசிபிள் தான். ஸோ இந்த ஆக்சுவலா பாசிபிள் அப்படிங்கிறத விட ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதுதான் இயற்கையோட ஒத்து இருக்கணும், இயற்கைக்கு முரண்படக்கூடாது. எப்படி சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குதோ, நைட்ல இரவு இருட்டா இருக்குதோ, அந்த மாதிரி ஏன் இந்த இயற்கை ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது? பகல் எதுக்கு கொடுக்குது, இருட்டு எதுக்கு கொடுக்குது? பகலெல்லாம் உழைப்பு கொடுத்துட்டு இரவுல ஓய்வு எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்கு. இன்னொன்னு, காலையில நம்ம எழுந்துச்சு சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு அந்த டைம்ல பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும். நைட்ல யாரெல்லாம் வேலை செய்வாங்க? நைட் டைம்ல வேலை செய்யாம ஓய்வு கொடுக்கணும்னு எதுக்காக சொன்னாங்க? நைட்ல வெளியில பாம்பு நடமாடும், திருடன் நடமாடுவாங்க, தவறான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ரெட் லைட் ஏரியா, ஸ்மக்லிங், இந்த மாதிரி எவ்வளவோ தப்பு செய்யக்கூடிய இந்த ஏன் நைட் டைம்ல முழிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு, உடல் உறுப்புகள் இந்த லிவர்லாம் கூட அந்த டைம்ல முழிச்சிருந்தா அதுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி நைட் டைம்ல இருக்கும் அப்படிங்கறதுனாலயும் அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ படுத்து தூங்கு அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கை நமக்கு இப்படி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனா நாம அந்த இயற்கைக்கு முரணா இப்ப நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிற பேர்ல பெரும்பாலும் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறவங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும். உடல் உள்ளுறுப்புகள் நிறைய பழுதடையறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இயற்கைக்கு முரணாக நாம இருக்கும்போது இதெல்லாம் நம்ம அதாவது காசை கொடுத்து வம்ப விலை கொடுத்து வாங்குறதுன்னு அந்த மாதிரி காசை கொடுத்து நம்ம நோயை விலை கொடுத்து வாங்குறோம். ஸோ உழைப்பு அப்படின்ற பேர்ல ஒரு பக்கம் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா இதே பணத்தை டபுள் மடங்கா கொடுத்து நோய்க்கு ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம அதுக்காக செலவு பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த இயற்கைக்கு எப்பெல்லாம் நம்ம ஒத்து போறோமோ, அதாவது காலையில் அதிகாலையில் எழுந்துச்சு நம்ம உடற்பயிற்சி, தவம், காயக்கல்ப பயிற்சி இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வேலைகளை கரெக்டா, அதாவது ஒரே நேரத்துல ஒரே சீராக ஒரு வேலைய ஒரே ஆர்டர்ல நம்ம செஞ்சு பழகணும். இப்ப காலையில நம்ம 4 மணிக்கு எழுந்திரிக்கிறோம்னா அது சண்டே ஆனாலும் அந்த 4 மணிக்கு முழிப்பு வந்துடணும். சண்டே தானே, நம்ம ஹாலிடே தானே அப்படின்னு நம்ம ரெஸ்ட் எடுக்காம அந்த யூனிஃபார்மா நம்ம ஃபாலோ பண்றோம் ஒரு விஷயத்த ஒரு அளவு முறையோட. இப்ப சாப்பிடுறோம், டிஃபன் சாப்பிடுறோம்,
அப்படின்னா அது ஒரு 3 இட்லினா அந்த 3 இட்லியோட நிக்கிறதுக்கு பழகிக்கணும். இதுதான் நம்ம மகரிஷி அளவு முறைன்னு கொடுத்திருக்காங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் எல்லாத்துலயுமே அளவு முறை கொடுத்திருக்காங்க. இத ஃபாலோ பண்றதும் ஒழுக்கம் தான். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நம்மளுடைய பயிற்சிகள் துணையாக இருக்கின்றது தான் 100% உண்மை. இந்த வகையில நம்ம இயற்கைக்கு முரண்படாம பஞ்சபூத தத்துவத்தை உணர்ந்து இப்ப பஞ்சேந்திரிய தவம் நம்ம செஞ்சோம். இந்த பஞ்சேந்திரியத்தையும் நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறதுக்காகவும் அளவு முறை மீறாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த பற்றுதல் அப்படிங்கிறது அளவோட இருக்கிறதுக்காகவும் தான் இந்த தவங்கள் எல்லாம் நம்ம செய்யறோம். ஸோ இதை ரெஜிஸ்டர் பண்ணதான் நம்ம கிட்ட அந்த ஃபாலோ பண்றதுக்கு சரி அந்த ஒரு வைராக்கியம் அப்படிங்கிறது வரும் மைண்ட்ல. இதுதான் நம்ம ஒழுக்கம் அப்படின்னு சொல்றோம். நைட்ல முழிச்சிருந்தா நிறைய பேருக்கு இந்த எதுக்காக இந்த இயற்கையோட ஒத்து வாழ்றது, பாவம் செய்யும் குணம் நைட்ல முழிச்சிருந்தா அதுக்கு அதான் நெகட்டிவ் எனர்ஜி மேலோங்கும்ன்றதுதான். தீய பழக்கம், கெட்ட எண்ணம் இதெல்லாம் அதிகமாகும். அதனால தூங்குறது தான் இயற்கைக்கு நம்ம ஒத்துமுதையுமா நாம வாழறதுக்கு கத்துக்கணும். இதுல பொறுமை, உழைப்பு, ஆரோக்கியம், நம்ம சோர்வின்றி செயல்படுறதுக்கு இந்த உறக்கம் அப்படிங்கிறது உதவுது. இந்த ஒழுக்கம் ஃபாலோ பண்றதுக்கும் இதெல்லாம் உதவுது. ஸோ எல்லா துன்பம், இன்பங்களுக்கு, கோபங்களுக்கு, கவலைகளுக்கு அவங்க எண்ணம் தான், மனசுதான் காரணம். நாம ஆனா எல்லாரையும் மற்றவங்களதான் பிளேம் பண்றோம் எல்லா விஷயத்துக்கும். ஸோ இந்த ஒழுக்கத்தின் மேன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மேன்மை அப்படின்னா இந்த ஒழுக்கத்தினால கிடைக்கக்கூடிய நன்மதிப்பு, ஒழுக்கத்தினால கிடைக்கக்கூடிய மாண்புகள், சிறப்புகள் எல்லாமே தான் மேன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வாசகம் இருக்கு, வெல்த் வென் வெல்த் இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட். அதாவது செல்வம் இழந்தாச்சு அப்படின்னா அது பெரிய ஒரு இழப்பு இல்லை. வென் ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட். ஒரு உடல் நலம் இழந்துட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் தான் ஏதோ ஒரு இழப்பு அப்படின்னு நினைச்சுக்கலாம். பட் வென் டிசிப்ளின் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். ஒரு ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா எல்லாமே தொலைஞ்சு போனதுக்கு சமம். அதனாலதான் ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. வள்ளுவரும் ஒழுக்கமுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரத்திலேயே கொடுத்திருப்பாங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தரதுனால அந்த ஒழுக்கத்தை உயிருக்கும் மேலாக நாம போற்றி காக்கணும், மதிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். இதே இன்னொரு குறள் என்ன சொல்றாங்கன்னா, மரப்பினும் கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்ற கெடும். அதாவது படிச்சதை மறந்தாலும் மறுபடியும் கூட நம்ம திரும்ப இப்ப நம்ம மறுபயிற்சி மாதிரி நம்ம படிச்சு கத்துக்கலாம், திரும்ப கேட்டு கத்துக்கலாம். இப்ப நிறையவே அதுக்கு ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. இந்த மாதிரி படிச்சதை மறந்தா கூட நம்ம மீண்டும் கத்துக்கலாம். ஆனா அவன் பிறந்த குலத்துக்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால், தவறினால் அவன் இழிமகனே ஆவான். அவன் தான் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் நிறைய 10 குறள்ல கொடுத்திருப்பாங்க நிறைய விஷயங்கள். முடிஞ்சா அதெல்லாம் பார்க்கலாம். நம்ம மேன்மைக்குரிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த ஒழுக்கத்தை நாம பின்பற்றி வாழும்போது நேர மேலாண்மை, நம்ம இதெல்லாம் இயல்பாகும். காலையில எழுந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற நேரம் வரைக்கும் இதை நம்ம செக்ரிகேட் பண்ணி இதுக்கு இந்த நேரம், காலையில நமக்கான நேரம் ஒரு 2 மணி நேரம், அப்புறம் வீட்டுக்கான நேரம், அப்புறம் அலுவலகத்துக்கான நேரம், பிள்ளைகளுக்கான நேரம், அந்த மாதிரி நம்ம நம்ம டைமை கரெக்டா பிரிச்சு நம்ம ஃபேமிலிக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, பிள்ளைங்களுக்கு, அடுத்தது மற்ற வேலைகளுக்கு அப்படின்னு வீட்டில் உள்ள பெரியவங்களுக்குன்னு எல்லாத்துக்கும் கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்மளால பண்ண முடியும். அதுக்கு நம்மளுடைய பயிற்சியே உறுதுணையாக இருக்கு. ஏன்னா நம்ம எவ்வளவு தூரம் பயிற்சியை நம்ம பின்பற்றி வாழறோமோ அந்த அளவுக்கு நம்ம டைம் சேவ் ஆகும். நம்ம டைம் இல்லை, எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல தவம் செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்ம நேரம் இல்லைன்னு சொல்ல நமக்கு
நேரம் இருக்கவே இருக்காது. நம்ம தான் அதை வாய்ப்பை கிரியேட் பண்ணணும். நமக்கு உண்டான நேரம் இருக்கு, நான் தொடர்ந்து பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றத முதல் நாள் நைட்டே சங்கல்பத்துல போட்டு அதை ஒழுக்க பழக்கமாகணும். ஒழுக்கம் தான் பழக்கமாகும், அந்த பழக்கம் தான் வழக்கமாகும், வழக்கம் தான் திரும்ப ஒழுக்கமாகும். இப்படி நம்மளுடைய பயிற்சி இதெல்லாம் கரெக்டா கொண்டு வந்துடும். மனவளக்கலை பயிற்சி ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சி பிராக்டிஸ். இது சாதாரணமான யாருக்கும் நமக்கெல்லாம் கிடைச்சிருக்குன்னா நம்ம மகரிஷி எவ்வளோ ஒரு அவங்களுக்கு நன்றி உணர்வு செலுத்துறதுக்கு நம்ம தொண்டு செய்துதான் அதை நம்ம பண்ணணும். நம்ம பின்பற்றி அதை 4 பேருக்கு 10 பேருக்கு இலவசமாக கத்து கொடுத்து இந்த மாதிரி நம்ம அவங்க கிட்ட இருந்து நாம இதெல்லாம் கத்திருக்கோம் அப்படின்னா இதை 4 பேர நம்ம இந்த பயிற்சினால உலகத்துல உள்ள மக்கள் எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிறத நாம ஒரு பழக்கமாக்கிக்கணும். ஸோ இந்த ஒழுக்க பழக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஊடுருவணும் அப்படின்னா நம்ம காலையில எழுந்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்படிங்கிறத டெய்லி ஒரு 10 முறையாவது செய்ய சொல்றாங்க. மகரிஷி அதை மட்டும் சொல்லுங்க. அது சொன்னாலே அந்த டைம்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய இருக்கும், வான்காந்தம் தூய்மையாக இருக்கும். அந்த டைம்ல நெகட்டிவ் எனர்ஜி கிடையாது. அதனாலதான் காலையில எல்லாருமே பிரம்ம முகூர்த்த நேரம்னு நிறைய சொல்றதுக்கும் அதுதான் காரணம். சோ இதை நாம தான் பயன்படுத்திக்கணும். சோ ஒரு ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு நேர மேலாண்மை, சொன்ன நேரத்துக்குள்ள, அதாவது நம்ம இந்த டைம் பிக்ஸ் பண்றோம்னா அந்த டைமுக்கு முன்னாடியே நாம அந்த குறித்த நேரத்துக்கு முன்னாடியே முடிச்சு கொடுக்கறது, அதை செஞ்சு காட்டுறது. அப்புறம் கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்ப எழுந்து நம்ம காலையில எழுந்தாலும், அது கூடா இருந்தாலும் பழைய சாதமா இருந்தாலும் குளிச்சுட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட். இப்ப எல்லாம் காலையில எழுந்துச்சா குளிக்கிறதே நிறைய பேர் இல்ல, ரொம்ப டிலே பண்ணி அந்த ரெட் செல்ஸ் எல்லாம் அதுவே ஒரு நமக்குள்ள ஒரு நோய் கிருமியாக மாறுறத நம்ம ஃபீல் பண்ண முடியுது. காலையில எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது, உற்சாகமாகவும் இருக்கு. இன்னொன்னு கேட்டா உடல் நலத்து நல்ல மேம்பாடு இருக்கு. அப்ப கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுத்தமான ஆடை, சுத்தமான உடை, துணி துவைச்சு போடுறது, அது நமக்கு போட்டாலே அதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வரும். மற்றவங்களும் பார்க்கும்போது நம்மளை பார்த்தா அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் நம்ம கிட்ட இருந்து அது தாவும். ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் தான் நம்ம ஃபாலோ பண்ணி அதை ஒழுக்க பழக்கமாக மாற்றணும். அப்புறம் நிறைய நல்ல ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். அதாவது புக்ஸ் படிக்க முடியல அப்படிங்கிறவங்க ஆடியோ புக்ஸ் கேட்கலாம். நல்ல சிந்தனைகள், இந்த மாதிரி சத்சங்கத்துல ஒரு சிந்தனை கேட்கலாம், மெடிடேஷன் பண்ணலாம், மூச்சை கவனிக்கலாம், நாடி சுத்தி தண்டுவட சுத்தி கொஞ்ச நேரம் நமக்கு மைண்ட் ஏதோ டிஸ்டர்பன்ஸா இருக்கா, இமோஷனலா இருக்கா, இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்ம சில விஷயங்களை ஹேபிட், சின்ன சின்ன ஹேபிட்ஸ் தான் இதெல்லாம், சின்ன சின்னதா ஹேபிட் பண்ணும்போது அது ஒழுக்கமாக மாறும். அந்த ஒழுக்கத்தினால கண்டிப்பாக நம்மளால சிறப்பாக இருக்க முடியும். இன்னொன்னு ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு நாம மட்டும் இல்ல, நம்ம சுத்தி உள்ள சூழ்நிலையும் சரி, நம்ம தெருவுல உள்ளவங்களும் சரி, ஊரும் சரி, இந்த சமூகத்தின் நலன் கருதி தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் நாம கடைபிடிக்க வேண்டிய நெறிதான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எந்த ஒரு எல்லாருக்குமே பிரச்சனை, சிக்கல் எல்லாமே இருக்கு. ஆனா அந்த சூழல் கஷ்டமா இருந்தா, சவாலுக்குரிய பிரச்சனைகள் இருந்தா அதை சமாளிக்கும் தெளிவான மனசு, மனோசக்தி நம்மிடம் எது கொடுக்கும்னா இந்த ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். சோ எந்த சூழலில் நம்ம உண்மையா நேர்மையா இருக்கிறோம், ஒழுக்கமா இருக்கிறோம், யாருக்கும் துன்பம் கொடுக்காம இருக்கிறோம், நம்ம அதாவது நமக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, சூழ்நிலையினால உந்தப்பட்டு தப்பு செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், தப்பு நம்ம பிள்ளைங்க ஏதோ ஒரு பொருளை ஏதோ எடுத்துட்டு வராங்க, அது திருட்டுன்னு தெரியாமலே அடுத்தவங்க பொருள் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அந்த இடத்துல நாம அவங்க கிட்ட உடனே கண்டிச்சு எங்க எடுத்துட்டு வந்தாங்களோ அதை கொண்டு போய் திரும்பி அவங்க கிட்டயே கொடுக்க சொல்லணும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது என்பதும் ஒழுக்கம்தான். இதுதான் மகரிஷி காயக்கல்பம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. கற்பொழுக்கம் த்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி அது, வித்து கெடாமல் இருக்கிறதுக்காக. அது மட்டும் இல்ல, அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இது ஒழுக்கம் சார்ந்து நான் இதை சொல்றேன்.
ஸோ நம்ம தப்பு செய்யாம இருக்கணும் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு 14 வயசு ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக காயக்கல்பம் அவங்களுக்கு கத்து கொடுத்துடணும். இப்ப ஆழியார்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேம்ப் எல்லாம் நடத்துறாங்க. முடிஞ்சா 15 நாள் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல மேன்மை கிடைக்கிறதுக்கு, இந்த ஒழுக்கம் கிடைக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு சேர்த்து விடலாம். எல்லாமே வெக்கேஷன் டைம்ல தான், ஏப்ரல் மேல தான். பாய்ஸுக்கு தனியா ஏப்ரல்லையும், மேல கேர்ள்ஸுக்கும் கத்து கொடுக்கறாங்க. இதுல நிறைய விஐபிஸ் வராங்க, நிறைய நம்ம பேராசிரியர்கள் நிறைய பேர் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கறாங்க. அவங்கள வந்து ஹேபிட் சின்ன சின்ன அவங்களுக்கு, அதாவது ரொம்ப என்டர்டைனிங்காவும் இருக்கும். அதே சமயத்துல அவங்களுக்கு நல்ல பழக்கமும் அவங்களுக்கு நல்ல பதிவாகும். ஒரு 10 நாள் பழக்கம், ஒரு அந்த ஹேபிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது நாளடைவுல நமக்கு ஒழுக்க பழக்கமாகும் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளால பார்க்க முடியும், உணர முடியும். இன்னொரு குறள் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க, அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கமிலான் கண் உயர்வு அப்படின்னு. அதாவது பொறாமை உடையவன்கிட்ட ஆக்கம் அமையாது. அதாவது ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு பாசிட்டிவா நினைக்கிறது, இந்த மாதிரி பொறாமை இருக்கிறவங்க கிட்ட அதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. அப்ப ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையில அவன்கிட்ட உயர்வே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒழுக்கத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. இது வந்து சுப்பீரியர் எக்ஸலன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க, மேன்மைய. அப்போ இது எப்படி அப்படின்னா, இந்த ஒழுக்கத்தின் மேன்மை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தருடைய பார்வை இல்லாதவங்களுக்கு ஒளியாக இருப்பாங்களாம், பலவீனருக்கு வலிமையாக, தைரியம் கொடுப்பவங்களா, அதாவது பலம் உடையவனாக இருப்பாங்களாம், பாதுகாப்பு இல்லாதவங்களுக்கு ஒரு கவசமாக இருப்பாங்க. சோ ஒழுக்கத்தின் மேன்மை அப்படிங்கிறது, இந்த ஒழுக்கம் கடைபிடிச்சா உலகத்துக்கே வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு பொக்கிஷமாக ஒருத்தரால விளங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இத்தனை குறள்கள் இருக்கு, இத்தனை விஷயம். நமக்கு மனவளக்கலை பயிற்சி இருக்கு, இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? அப்ப ஒழுக்கத்தில் மேன்மை அடையும் போது நன்மதிப்பு, உயர்ப்புகள் அடைய முடியும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழி அப்படின்னு சொன்னாங்க. ஒழுக்கத்தால் மேன்மை அடைய முடியும், ஒழுக்கம் இல்லாதவன் அடையத்தகாத பழியை அடைவாங்க அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றாங்க. இந்த மாண்புகளை நாம பெறணும் அப்படின்னா நமக்கு அகத்தாய்வு பயிற்சி பிளஸ் மௌனம். இந்த மௌனம் வந்து நம்மளுடைய மேன்மை, நம்மளுடைய மாண்புகளை தக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யும். நம்ம அந்த வைராக்கியத்தோட இருக்க முடியும், அந்த அளவு முறையோட நம்மளால இருக்க முடியும். கண்டிப்பாக இது எல்லாமே பாசிபிள் தான் அப்படின்றதுதான். இப்ப தப்பு செய்யும் போதே கண்டிக்கணும். ஒரு சின்ன கதை ஒண்ணு. ஒரு அம்மா பிள்ளை இருக்காங்க. அந்த பையன் வந்து ஏதோ கீரையை வந்து தோட்டத்துல இருந்து பறிச்சுட்டு வரான். அவங்க அம்மா வந்து எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேட்கும் போது, இந்த தோட்டத்துல இருந்து எடுத்தேன் அப்படின்னு. அவங்க அம்மா வந்து உடனே அதை கண்டிச்சு, நீ கேட்காம எடுத்துட்டு வந்துட்ட, அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி, அந்த இந்த ஒரு தப்பை வந்து இன்னொரு பேரண்ட் வந்து தப்பு வந்து இதே மாதிரி அவன் வந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வரான், திருடி எடுத்துட்டு வரான், மாங்காய மரத்துல இருந்து பறிச்சுட்டு வரான், அவன் சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா விட்டுறாங்க. சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தப்ப வந்து நம்ம பேம்பர் பண்ணி செல்லம் கொடுக்க அடுத்தடுத்து அவங்க வளர 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 பர்ஸை திருடுறது, புக்கை திருடுறது, அப்புறம் அவங்களுடைய திங்ஸ் பணத்தை திருடுறது அப்படின்ட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய திருட்டெல்லாம் செய்யறதுக்கு நாமளே பேரண்ட்ஸ் வந்து காரணமாயிடும். ஸோ தப்பு செய்யும் போதே கண்டிக்கலைன்னா ஒழுக்கம் அப்படிங்கிறது அங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தவறு, நிறைய பேர் சின்ன சின்ன பொய் பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு ட்ரெயின்ல வந்து ஒருத்தங்கிட்ட கேட்கிறாராம் ஒரு பெரியவர், நீ என்னப்பா சிகரெட் பிடிப்பியா அப்படின்னு கேட்பாங்களாம். இல்ல எனக்கு அதெல்லாம் எனக்கு பிடிக்க மாட்டேன். நீ குடிப்பியா? இல்ல நான் அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா அப்படின்னு, இல்ல அப்படின்னு. அப்புறம் கேட்ட உடனே அவர் வந்து எனக்கு பொய் பேசுற பழக்கம் மட்டும் உண்டு. அப்ப இதுல அத்தனையுமே அடங்கி போதா? சோ இந்த மாதிரி ஒரு பொய்யோ திருட்டோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய மேன்மைக்கு
பின்னாடி இருக்கக்கூடிய, அதாவது முன்னேற்றம் வராது, பின்னேற்றம் தான் வரும். அப்படியே கீழே சறுக்கி கீழே விழுந்துட வேண்டியதுதான். அப்ப ஒழுக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னேற்ற பாதை, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய நேர்மை, உண்மை, இதெல்லாம் நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கும், மனசுக்குள்ள, அறிவுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்தியை ஓங்க செய்யறதுதான் ஒழுக்கத்தின் மேன்மை. அப்ப இந்த மேன்மை நாம அடைஞ்சிட்டோம்னா நம்மளை சுத்தி உள்ளவங்க அத்தனை பேருக்குமே, எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் கிடைக்கும். நல்ல நம்மளுடைய வைப்ரேஷன் வந்து அவங்களுக்குள்ளேயும் ஊடுருவ ஆரம்பிக்கும். அப்ப எல்லாருமே நல்ல விஷயங்களை, நல்ல செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, நல்ல சிந்தனைகள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே நிறைய ஆக்கப்பூர்வமான செயல்கள், கிரியேட்டிவா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், நம்ம வந்து யாருக்கும் ஹர்ட் பண்ணக்கூடாது, சின்ன சின்ன உதவி, நம்மளால முடிஞ்ச உதவி என்ன செய்யணும், அவங்களை எப்படி நம்ம உற்சாகப்படுத்தலாம், எப்படி வந்து அவங்களுக்கு எந்தெந்த வகையில நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிறதே வந்து ஒழுக்கம் தான். ஸோ இதை நாம பண்படுத்தி பயன்படுத்தி நம்ம முன்னேறணும் அப்படின்னா, நம்ம மட்டும் இல்லை, இந்த நம்மளுடைய குடும்பம், இந்த சமுதாயம் கண்டிப்பாக தனி மனித அமைதி உலக அமைதிக்கு வித்திடும். ஒழுக்கத்தின் மேன்மைதான் நம்ம இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தேவையாக இருக்கு. இதை வந்து எல்லாரும் கடைபிடித்து வாழும்போதுதான் அந்த மேன்மை, நம்மளுடைய ஒழுக்கம் சிறப்பாக அமையும். கற்பொழுக்கம் அப்பதான் அது ஆழமாக இருக்கும். இந்த கற்பொழுக்கம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது. ஒருத்தன் வந்து ரொம்ப தவறான எண்ணம் கொண்டு இருந்திருக்கான். நிறைய பெண்கள் அவனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி தப்பு பண்றானேன்ட்டு எல்லாரும் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க கிட்டயும் சண்டை போட்டுட்டான். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இவன் கடைசியில தப்புலாம் செஞ்சதுனால குஷ்டரோகி ஆயிட்டான். தனிமை, எல்லாரும் தனிச்சு விட்டு போயிட்டாங்க. தனிமை கொஞ்ச நாள் ஆனோடனே இறந்து சடலம் ஆயிட்டான். இந்த சடலத்தை எரிக்கிறதா புதைக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. உடனே ஒருத்தர் வந்து எரிக்கலான்றாங்க, ஒருத்தவங்க புதைக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு பெரியவர் வந்தாங்க. அவனுடைய உடம்பு பாதி காமத்தால எரிச்சாச்சு, மீதி கோபத்தால எரிச்சாச்சு, இன்னும் அவன் உடம்புல எரிக்கிறதுக்கு என்ன மிச்சம் இருக்கு, புதைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உடம்பு நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்ட எண்ணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, இதையெல்லாம் நம்ம உடம்பு, நம்ம மனசு நாமளே எரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஒழுக்கம் அப்படிங்கிறது நாம எண்ணம் சொல் செயலால் மற்றவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு நாம நாட்டமாக இருக்கணும், உதவி செய்யறதுக்கு நாட்டமாக இருக்கணும், இன்சொல் பேசுவதற்கும், இனிமையாக பேசுவதற்கும், அன்பு செய்வதற்கும், கருணை செய்வதற்கும், ஈகை செய்வதற்கும், இரக்கம் கொடுப்பதற்கும், இப்படி எவ்வளவோ விஷயங்கள், அன்பு கருணை அப்படின்னா வரிசையா எவ்வளவோ விஷயங்கள் வருது. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பொறுமை, இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் வந்து இறைத்தன்மையுடைய இயல்புகள். அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா நம்ம போட்டு தேவையில்லாததெல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கிறதுனால அந்த அந்த இயல்பு தன்மை அப்படிங்கிறது வெளிப்படாம இருக்கு. இதை வெளிப்படணும் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் காலி பண்ணணும். ஸோ அந்த ஸ்பேஸ் எல்லாம் போட்டு அடைச்சு வச்சிருக்கோம். காலி பண்ணணும்னா தவமும் மௌனமும் தான். இன்னொன்னு மனப்பட்டினி, உடல் பட்டினி, வயிற்ற காய போடணும், வாயை கொஞ்சம் அமைதியா நம்ம மௌனம் காத்து இருந்தோம்னாலே போதும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுடைய ஒழுக்கம் நம்மளால கண்டிப்பாக காக்கப்படும் என்று கூறி, ஒழுக்கம் வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணதான் அது மேன்மை வரும், உயர் புகழ் அடைய முடியும், நம்மளால சிறப்பாக இருக்கும். அதை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த குறித்த நேரம், குறித்த அளவு, இதை வந்து கரெக்டா அந்த பங்க்சுவாலிட்டி அப்படின்றது, இவ்வளவுதான் சாப்பிடணும், இவ்வளவுதான் அந்த டைம் லிமிட், எல்லாத்துக்கும் ஒரு அளவு முறை, லிமிட் அண்ட் மெத்தட், எல்லா விஷயத்திலையும் காத்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது சாத்தியம். மனவளக்கலை பயிற்சி நமக்கு கிடைச்சிருக்கு. இதை நாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இதை பின்பற்றி வாழ்ந்தாலே ஒழுக்கத்தின் மேன்மை அடையலாம் என்று கூறி, இந்த நல்வாய்ப்பை அளித்த இறை அருளுக்கும் குருவருளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி கூறி, அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா.